ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு ரசமலாய் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 லிட்டர் பாலை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 லிட்ரு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 லிட்ரு பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். இது நல்லா பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். சுகரை போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. கரைச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. நான் இந்த பாலில் தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் அப்படியே திக்காக காய்ச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது பாலில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் போடுறேன். ஃபுட் கலரை போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா கொதிச்சு பால் நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு காற்றுல நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இதில் உள்ளே போடுறதுக்கு நம்ம பாதாம் எடுத்திருக்கேன். அடுத்தது முந்திரி, அடுத்தது பிஸ்தா. இது 3த்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அந்த பாலை ஆற வச்சு அதில் போட்டுக்கலாம். இப்போது இன்னும் ஒரு 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த பாலை காய்ச்சி நம்ம திரிய வச்சு கொஞ்சம் லெமன் போட்டு நல்லா திரிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு வடிகட்டில் போட்டுட்டு இதில் இருக்கிற இந்த புளிப்பெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து ஒரு துணியில் போட்டு கட்டி ஒரு 1/2 ஹவருக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கிச்சன் மேடையில் போட்டு நல்லா பிசையணும். ஒரு 15 நிமிஷத்துக்குனாவது இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா இதை பிசையணும். அப்போ தான் நமக்கு அந்த ரசமலாய் நல்லா ஒரு ஷார்ப்டாக இருக்கும். இப்போது நான் நல்லா பிசைஞ்சது இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் கூலிங்கான கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம ரசமலாய் செஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியில் போடணும். இப்போது நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியை கொதிச்சதுக்கப்புறமா இல்லை கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை அதுக்காக நான் கொஞ்சம் மூடி போட்டு வைக்கிறேன். சர்க்கரை இது நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒவ்வொரு ரசமலாவையும் போட்டு நல்லா வேக விடணும். இப்போ இது தண்ணி கொதிக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு ரசமலாவையும் போடணும். போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விடணும். அதுக்கப்புறமா திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக போட்ட அந்த ரசமலாயெல்லாம் கொஞ்சம் பெருசாகிருக்கும். திருப்பியும் கொஞ்சம் அதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா பெருசாகிடும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஷேப் கூடயே இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இதுதான் கரெக்டானது. ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நம்ம அந்த ஐஸ் தண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணி உள்ள எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுடணும். அந்த ஐஸ் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அது அப்படியே இதில் இருக்கிற இந்த சூடெல்லாம் தண்ணீர் அளவுக்கு அந்த ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஐஸ் தண்ணியில் போட்ட உடனே நல்லா இன்னும் நல்லா ஒரு சாஃப்டாகிடும். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த ஐஸ் தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றுத்தையாக எடுத்து அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு நீங்கள் ஏற்கனவே நம்ம பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரசமலாய் அந்த பாலில் போட்டு நல்லா சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.